நான் ஒரு இடத்துக்கு சாப்பிட போயிருந்தேன். அந்த அக்கா வந்துட்டு ஸ்ரீலங்கன் தமிழ். இதை நான் ஏன் ஹைலைட்டடாக மென்ஷன் பண்ணுறேன்னா, அவங்க தமிழ்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பித்தோம். சும்மா ஜென்ரல் ஸ்டஃப் எப்படி இருக்குது, எப்படி போகுது அப்படிலாம். அப்போ பேசிகிட்டே இருக்கப்போ என்னோடய ஆர்டர் ரெடி ஆகிடுச்சு. எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. வாங்கிட்டு சாப்பாடு காணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு வாங்கிட்டேன்க்கா, ஓகே கிளம்புறேன் அப்படின்னேன். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் கேட்குறாங்க, சாப்பாடு காணுமா அப்படின்னு. இது என்னடா ரொம்ப போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக்கே கையில் காமிச்சு அக்கா வாங்கிட்டேன்க்கா அப்படின்றேன். 3வது வாட்டி கேட்குறாங்க, சாப்பாடு காணுமா காணாதா அப்படின்னு. நான்லாம் இல்லை வேணாம் அக்கா, இல்லை புரியல, காணுமானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். காணுமானா போதுமா, இஸ் இட் எனஃப் ஃபார் யூ அப்படின்னு. நான் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு காணுமானா தொலைஞ்சி போயிருச்சான்றது தானே அர்த்தம். இப்போது ஹெட்ஃபோன்ஸ் காணுமானா தொலைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறதுன்னு. இதான்க்கா, இதனால தான்க்கா கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சிரிக்கிறாங்க. அப்புறம் சரிக்கா, சரி ஓகே நைஸு மீட்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடி கூப்பிட்டு சாப்பாடு காணுமா அப்படின்னாங்க. காணும்க்கா, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன்.